150 ஆண்டுகளுக்கு முன்பு வடபழனியில் அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் தீராத வயிற்று வலியால் தவித்து வந்தார். அப்பொழுது அருகிலுள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு பழனியிலிருந்து வந்த சாது ஒருவரின் அறிவுரைப்படி அவர் திருப்போரூர் சென்று முருகனை தொடர்ச்சியாக மழை வெள்ளம் என்றும் பாராமல் தரிசித்து வந்தார். அவ்வாறு ஒருமுறை திருப்போரூர் சென்று முருகனை வழிபட்டு வரும் வழியில் ஓரிடத்தில் இரவு கண்ணுறங்கினார். கனவில் ஒரு பெரியவர் தோன்றி, உன் வீட்டிலேயே நான் குடியிருக்கின்ற பொழுது அங்கேயே வழிபட்டு மகிழலாமே என்று கேட்க, திடுமென கண் விழித்து எழுந்த அவர் தன் வீட்டிற்கு சென்று கீற்று கொட்டகை அமைத்து முருகரை வழிபட்டு வந்தார். ஒருமுறை திருத்தணி சென்ற பொழுது திடீரென்று தனது நாக்கை அறுத்து பாவடம் எனும் காணிக்கை செலுத்தினார். பின்னர் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று முருகரை தரிசித்து வந்த அவர் ஒருமுறை பழனி சென்ற பொழுது அங்கு பழனி ஆண்டவரின் பெரிய அழகிய படம் ஒன்று அவரை கவர்ந்தது. ஆனால் அதனை வாங்க அவரிடம் பணம் இல்லாததால் கவலையுடன் உறங்கினார். அன்றிரவு அந்த படத்தை நாயக்கர் அவர்களிடம் தரும்படி கடைக்காரர் கனவிலும் அதை பெற்றுக்கொள்ளும்படி நாயக்கர் கனவிலும் ஆண்டவர் அருள் புரிந்தார். மறுநாள் நாயக்கரை கண்டதும் கடைக்காரர் தாமே கொடுத்து வணங்கி மகிழ்ந்தார். அண்ணாசாமி நாயக்கர் அம்முருகன் படத்தை தன் தலைமேல் வைத்து மகிழ்ந்து ஆடினார். பின்னர் வீடு வந்த அவர் அப்படத்தை தமது வீட்டின் குறிமேடையில் வைத்து வழிபாடு செய்து வர நாயக்கருக்கு அதன்பின் வயிற்று வலி ஏற்படவே இல்லை. இப்போதுள்ள கோயிலில் தென்கிழக்கு பக்கத்தில் பழைய குறிமேடை இருக்கும் இடம் இன்றும் இருக்கின்றது. அங்கு அண்ணாசாமியார் பழனியிலிருந்து கொண்டு வந்த திருவுருவ படத்தை இன்றும் காணலாம். பின்னர் அங்கிருந்தபடி பக்தர்களுக்கு குறி கூறி வந்தார். பக்தர்களால் அவர் அண்ணாசாமி தம்பிரான் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். 1863 ரத்தினசாமி செட்டியார் என்பவர் அண்ணாசாமியாரின் தீவிர சீடனாக மாறி அண்ணாசாமியாரின் வேண்டுகோளுக்கின்படி வடபழனி ஆண்டவர் சிலையை பிரதிஷ்டை செய்து பக்தர்களின் உதவியுடன் ஒரு சிறிய கோவிலை கட்டினார். அண்ணாசாமியாருக்கு பின்பு ரத்தினசாமி செட்டியார் பாவாடம் காணிக்கையை செலுத்தி அதே இடத்தில் குறி கூறி வந்தார். கோடம்பாக்கம் குறிமேடை என்ற பெயர் மாறி வடபழனி ஆண்டவர் ஆலயம் என்று பெயர் பெற்றது. இவரது புகழ் எங்கும் பரவியது. பின்பு பாக்கியலிங்க தம்பிரான் என்பவர் ரத்தினசாமி தம்பிரானின் தீவிர பக்தராக மாறி அவருக்கு பின்பு இந்த ஆலயத்தினை எடுத்து நடத்தி அவரும் பாவாடம் எனும் காணிக்கையை செலுத்தி குறி கூறி வந்தார். இவரின் பெருமுயற்சியால் இந்த ஆலயம் மேலும் பெரிய ஆலயமாக கட்டப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் மிகவும் புகழ் பெற்றது. இந்த 3 சித்தர்கள் சமாதிகள் வடபழனி ஆலயத்திலிருந்து சற்று தொலைவில் அமைந்துள்ளது. இந்த சித்தர்களின் சமாதிகளை நாம் பிறிதொரு வீடியோவில் காணலாம். இந்த தலத்தில் பாதரட்சையுடன் முருகர் அருள்பாலிப்பது சிறப்பான ஒன்று. வேண்டியதெல்லாம் தரும் இந்த வடபழனி ஆண்டவர் ஆலயத்திற்கு நீங்களும் சென்று தரிசித்து வாருங்கள்.